டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. அப்படியே கிளைமேட்டை பாருங்க. காடு, மலை, டோராவோட வீடு. குட் மார்னிங் गाइस. எங்க நம்ம போறோம்? சன்ரைஸ் பார்க்க. எங்க? கொழுக்குமலை. காடு, மலை, மேகமூட்டம். அங்க போயிட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நல்லபடியா போயிட்டு வரணும். சாமி கும்பிடுங்க. நம்ம டிரைவர் அண்ணன் நம்ம விஜய் அண்ணன் சாங்ஸ்லாம் போட்டு செம்ம வைபாக ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. நானும் என் ஃப்ரெண்டு பிரியாவும் நல்ல வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். பின்னாடி உட்காந்து இடம் பிடிச்சா விண்டோவை லாக் பண்ணிட்டாருங்க. சரி ஓகே, சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லி நாங்களும் உட்காந்துட்டோம். ஸோ ரோடை கவர் பண்ண முடியல அப்படின்னு ஃபீலிங் உட்காந்து சரி ஓகே டான்ஸ் ஆடணும் உட்காந்தா ஒரு இடத்துல போய் உயிர் பயத்தை காட்டிட்டாரு பாருமா. நல்லா போய் பின்னாடி பார்த்தா ஒண்ணுமே தெரியல. நாங்க ஒரு 5:30க்குலாம் ரீச் ஆயிட்டோம். அப்படியே இந்த வியூ மட்டும் பாருங்க, அப்படியே சரியான இருட்டுங்க. இருந்தாலும் வந்து வெயிட்டிங் ஃபார் சன்ரைஸ். ரீச் கொழுக்குமலை. அப்படியே இந்த மேகம் நவுறது பாருங்களேன். அப்படியே உண்மைக்குமே நேரில் அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருந்ததுங்க. பார்க்க அப்படியே கண்ணை நவுத்தவே முடியல. நான் கூட வந்து இதெல்லாம் சும்மாவாக இருக்கும், ரீல்ஸில் சும்மா வருது, எல்லாம் சும்மா எடிட்ஸாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். பட் ரியலி வந்து இது இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் நான் பார்த்ததே கிடையாது. இதை நான் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸு. இது எப்பயுமே அப்படியே இப்போ பார்க்கும்போது கூட அப்படியே என் கண்ணில் வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க. ஹாய் गाइस, கொழுக்குமலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். vlogger அக்கா மட்டும் தான் பண்ணிருக்காங்க. vlogger 143 ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்காவை. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? அக்கா வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறோம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? வர வைக்கலனா ஆக்டர் சொல்றா, தயவு செய்து சொல்றேன், அந்த 143 ஃபாலோவர்ஸ் நீங்க அன்ஃபாலோ பண்ணிடாதீங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்படியே சூரியன் மேகத்துக்கு நடுவில் வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. என்னால் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அங்க வேற வந்து எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சாங்லாம் ஸ்பீக்கர்ல போட்டு செம வைபா இருந்தது. இந்த போதுமா கொஞ்சம் வேணும். அவ்வளவுதான், நாங்க கொழுக்குமலை வந்துட்டோம். ஃபைனலி சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 3:30க்கு எழுந்து கிளம்பி ஆஃப் ரோட்லாம் வந்ததுக்கு இப்படி ஒரு வியூ கிடைச்சிது. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து என்னடா ஒரு சன்ரைஸ்க்கு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமே. அப்படியே அந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஜாக்வார் ராக். அது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே தான் போகணும். ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், பார்த்து சேஃபாக போங்கன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டு அப்புறம் மேலேருந்து பார்த்தாலே செம்ம கூட்டங்க. சரி இந்த கூட்டம்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் மேலே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா நம்ம திருப்ப ரிட்டனுக்கும் நம்ம மேலே தான் ஏறி வரணும். கொஞ்சம் ரிஸ்கியான பார்த்தா இருந்தது. உசுறு முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நடக்க முடியும். இப்படி ஒரு ஆள் போகலாம், ஒரு ஆள் இப்படி வரலாம், அவ்வளோதாங்க. ஃபுல்லாக கல். அப்படியே அந்த இடத்த அந்த வேலையை மட்டும் பாருங்கள், செம்மையாக இருந்தது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நம்ம டிரைவர் 6:30 வரை தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் கிளம்பிட்டோம். போனால் அங்கே வந்து 1.5 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டோம். ஹாய் சில்ட்ரன், we are in கொழுக்குமலை. சன்ரைஸ் பார்த்தாச்சு, அவெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஏறியாச்சு. அவ்வளோதான் ஆஃப் ரோடுக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாம் நல்ல கொழு கொழுன்னு இருக்குன்னு சவிதா இது கொழுக்கு மலையா இல்ல குளுக்கு மலையான்னு வீடியோல பாருங்க. அது ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே சரி गाइस.
சொல்லுங்க 143 ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ரிட்டன்ல தாங்க உண்மையான ஆஃப் ரோடே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மார்னிங் கூட எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் பின்னாடி இருக்க ஜீப் அண்ணனும் எங்கள் டிரைவர் அண்ணனும் போட்டி போட்டுன்னு ஓட்டுறாங்க. பயமாயிருச்சு. சரி அண்ணே கொஞ்சம் பொறுமையாக போங்கண்ணே அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் அம்மாவை ஓட்டுறேன் அதுவாக போயிட்டுருக்குதுன்றாரு. சரி அண்ணன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லி டாப்பிக்கை மாற்றினா 2 மாதம்தான் ஆகுதுன்றாரு. இதில் கேரளாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் தான் இதுக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரியான வீடியோஸ் தான் எதிர்பார்க்காதீங்க. குலுக்கிட்டு இருக்கோம். அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்னு தெரிலங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரேஷாக போயிட்டு இருந்தாரு. எங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. முருகா முருகா முருகான்னு வேண்டிக்கிட்டே அப்படியே டீ எஸ்டேட்டு மவுண்டெயின்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் அழகாக இருந்தது. டென்ட் ரூமோட வியூ பார்க்கலாமா? இவங்க தான் டென்ட் மேட்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். அப்படியே மிஸ்டர் பாருங்க. இதுதான் வேலை. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்க லாங்கஸ்ட் ஜிப்லைன் போயிருந்தோம். இது பார்க்க குட்டியாக உங்களுக்கு தெரியலாம், பட் இது 2 கிலோமீட்டர்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. ஒரே மழை வேறு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனால் சாரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. வேறு லெவல். உங்களுக்கு எல்லாமே இங்கே பக்கத்துலேயே தெரியும் பாருங்க. ஆனால் அங்கே மேலே இருந்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட்டு ட்ரைங்க. கண்டிப்பாக செம ஒர்த்து தான். அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் நம்ம டீம்ஸ் எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஐக்கியமாகும்னு சொல்லி போயிட்டு ஐக்கியமாயிட்டோம். இங்கே என்ன சாங்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போடு போடு போடுங்க அப்படி நம்ம அண்ணா சாங் தாங்க போட்டாங்க. வேறு லெவலுங்க. எல்லாம் ஒரே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன என் மனசுக்குள்ளே ஒரே வருத்தமாக இருந்தது. அவ்வளோதான் ட்ரிப்பு முடிய போகுது இன்னையோட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் மனசுக்குள்ளேயும் அதான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரியாலிட்டி இதாங்க. நம்ம 2 days ட்ரிப் போகிறோம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடனா. ஃபஸ்ட்டு டே நமக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வைப் ஆகிறதுக்கு. செகண்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா வைப்பில் இருக்கும். ட்ரிப்பு முடிஞ்சிடும் சீக்கிரம். அப்புறம் என்ன பாயின்னு சொல்லிட்டு மிஸ்யூன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி தாங்க இதுவும். ஒரே ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்கே மனசு இல்லை. கேரளா விட்டு ரிட்டன் வர சுத்தமாக மனசு இல்லைங்க. இவங்கெல்லாம் பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே அந்த ரோடு அப்படியே ரசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, இதுதான் என்னோட போர்டிங் பாஸ். நான் T1 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து T2 எண்ட் பாயிண்ட் போயினேன். ஜிப் லைனு அவசமா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இவங்க வர மாட்டேன்னு சொன்னாங்க. அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். நித்யா வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஏன்னா நாங்கெல்லாம் கூப்பிடல. ஏன்னா எங்க மேல பாசம் கிடையாது, நித்யா மேலதான் பாசம். அப்படி கிடையாது. நித்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்தாங்க தனியா போனோன்னு. அதனால நாங்க வந்து கூட கம்பெனி கொடுத்தோம். அப்புறம் போனோம். சூப்பரா இருந்துச்சு, பக்கவா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி எப்பயாச்சும் வேணாம்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிடிக்குதா பிடிக்கலையா சொல்லுங்க. யாருக்கு ட்ரிப்பு போகிறதெல்லாம் ஓகே தாங்க. இந்த மேரிட் உமன்ஸோட கதறல்ஸ்லாம் யாருக்கு புரியுது? நல்லா ஜாலியாக வைப் பண்ணியாச்சு, டான்ஸ் எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முடிஞ்சதும் வந்து துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, சமைக்க, துவைக்க, காய போட இப்படியே போயிருங்க. நான் கூட எங்கள் சித்தியை இத்தனை வாட்டி சித்தின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் சித்தியா இல்லாமல் நானுக்கே சித்தி ஆகிட்டாங்க. எங்கள் சித்தி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காடு போட்டுங்கடா. ஏய் நம்மள இந்த மாதிரி பாட்டு போட்டு ஆடுவோம்பா. தேங்க்யூ. ரோட்ல ஆடணுமே இருப்பாங்க. அவ்வளவுதான் கைஸ், கடைக்கு வந்தாச்சு. டீ குடிக்க போறோம். டீ பிளஸ் மாங்காய். அப்படியே கிளைமேட்டை பாருங்க. மணி 12ஆவது. உச்சி வெயில் டைம்ல பாருங்க. 12 மணி எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா நனைஞ்சிட்டாங்க. இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாருங்க. ஏங்க பாரு. நம்ம ஊர்ல 12 மணிக்கு வெயில் கொளுத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க நனைஞ்சிட்டு இருக்கோம். மழை பெய்யுது. ஆமா गाइस, மழை பெய்யுது.
நாங்க வந்து நனைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு வேனில் வந்து பவழமல்லி சாங் போட்டு வேறு லெவலில் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம். சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மெம்பர்ஸும் ஃபுல்லாக போய் ஜாயின் பண்ணி வேறு லெவல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பில் வேறு ஸ்ட்ரேஞ்சர்ஸோடு ஆடிக்கிட்டு இருந்தோம். வேறு லெவல் வைப்பாக இருந்தது. அந்த வேன்லேயும் வந்து அப்படியே சவுண்டை ஏற்றிட்டாப்புல வேறு லெவலில் போச்சுங்க. அடடா மழடா அட மழடா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அவ்வளோதாங்க, மூணாரில் சைட் விசிட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு எந்த வியூ பாயிண்ட்டுமே தெரில, ஆனாலும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபுல் மிஸ்ட்டு தாங்க. இந்த கிளைமேட்டை அப்படியே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஒரு லேசான மழை வேறு லெவலாக இருந்ததுங்க உண்மையாலுமே. அப்படியே டபுள் டக்கர் பஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தாங்க. அப்படியே அந்த மிஸ்ட்டில் அப்படியே அந்த லொக்கேஷனை மட்டும் பாருங்களேன், நீ கூட அப்படியே பார்த்துட்டே வாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் வந்து எல்லாம் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து யாரும் கேரளா சைடு வராதிங்க, வெயிலாக இருக்குன்னு. நான் வந்தால் தாங்க தெரியுது செம்மையாக இருக்குன்னு, யாரையும் நம்பாதீங்க கைஸ். அப்புறம் வெங்கடேஸ்வரா இன்னில் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இந்த வியூவோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஷாப்பிங்? சாக்லேட் நான் வந்து ஸ்பைசியா ஏதாவது வாங்கலாம்னு பாக்குறேன். இந்த ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ரஸ்க் ஸ்பெஷல் சொல்றாங்க மூணார்ல, அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. சோ மேக்னெட் எங்க ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுறதெல்லாம் பார்த்தோம். ஓ மை காட், பாருங்க, அது வேணா வந்து ஓகே கலெக்ஷன்ஸ் இல்ல, பரவாயில்ல, நாங்க கலெக்ஷன் பண்றோம். ஹாய் காய்ஸ், நாங்க வந்து மூணார்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுல நான் இப்ப என்ன வாங்கியிருக்கேன்னா இதோ. ஓகே காய்ஸ், சரி வேற என்ன வாங்குறாங்கன்னு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன வாங்க போறேன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இதோ இருக்கு. காட்டுங்க, இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா சன்ரைஸ்லாம் பார்த்தோம், அதனால இங்க வாங்குறோம். மேக்னெட்ஸ் இருக்கு. ஆமா, நாங்க இந்த பிளேஸ வந்து விசிட் பண்ணோம். சோ வந்து இத வாங்கலாம்னு இருக்காங்க. இது மூணாறுல கொழுக்குமலை, இதனால நாங்க மூணாறு இது நான் எனக்கு வாங்குறேன், இது நான் உனக்கு வாங்குறேன். அது வேண்டாம், கொழுக்குமலை தான் இருக்கு. இதை வாங்கலாமான்னு யோசிச்சேன். இதுவா இல்ல இதுவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜீப் சஃபாரியும் போனோம். ஆனா நீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் வாங்கியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நீங்க வந்து எல்லாம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல நான் என் ஃப்ரிட்ஜ்ல என்ன ஓட்டிட்டு அடுத்த விளையாட்டு நீங்க என்ன வாங்குனீங்க? ஒன்றும் வாங்கல. விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா गाइस. சூப்பர். சோ நாங்களும் விண்டோ ஷாப்பிங் பண்ண தான் வந்தோம். கைவசி போனா நல்லா இருக்கா, அந்த இத வாங்கிருக்கோம். போயிங்க 2-3 கடை ஏறி இறங்கி இதை வாங்கிட்டு சும்மா. ஓகே गाइस, வாங்குனது 5 பைசா சிப்ஸ், இதுக்கு இவ்ளோ சீனா அப்படி நீங்களா கேப்பீங்க. இருந்தாலும் நாங்க பில்டப் பண்ணுவோம். ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு. சரி டீ குடிப்போன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணாங்க. டீ குடிக்கலான்னு போனால் அங்கே டீ மாஸ் சரியில்லைங்க. அவ்வளோதாங்க எங்கள் லக்கு. சரி ஓகே பரவாயில்ல, வந்ததுக்கு 4 ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு இங்கே வந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட 80s கிட்ஸு, 90s கிட்ஸு, 2K கிட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவலில் டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? அல்ல பூனா பாட்டா போடுறா. அவ்வளோதாங்க, ஸ்ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சேடாக இருக்குது. இவங்கெல்லாம் பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் எனக்கு 2 டேஸாக தான் தெரியும். ஆனால் இவங்க கூட நான் என்னமோ ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போன மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ காய்ஸ். நீங்கள் எல்லோரும் என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கும் போது ஏன்னா இந்த மாதிரி இனி வந்து இந்த ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண வைப் என்றைக்குமே கிடைக்காது. நம்ம ரோட்டில் டான்ஸ் ஆடினதுலேருந்து இந்த மாதிரி தான் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணதே கிடையாது. உங்களோட தான் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப்புக்கு வந்துட்டு இப்படி
இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எனக்கு கிடைப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என் வீடியோஸ்லேருந்து நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வியூவர்ஸ்க்கு டைம் கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு பிரேக் எடுங்க. லைஃப் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு.